இப்போ வந்து அது தண்ணி கலரே எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு தண்ணி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நெக்ஸ்ட்டு இதை மறுபடியும் பண்ணதை வந்து இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இல்லை உள்ளே ஊற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நான் வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலி விதை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக போட்டலாம். இதுதான் வந்து அந்த ஜெல்லாம் ஆக்கிறதுக்கான இது. அலோவேரா ஜெல் ஊற்றணும்னு சொன்னோம்னா நம்ம ஊற்றிடலாம். இது கொஞ்சம் ஜெல் டைப்பில் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், இல்லை 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இருப்பேன் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ண வைக்கணும். கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் தான் அதை ஃபில்டர் பண்ணணும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம், பட் வந்துட்டு அது பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படியே ஃபுல்லாமே கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பார்க்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக ஜெல் டைப்பில் இருக்கும். இது கூல் டவுன் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஜெல் டைப்பில் ஆகிடும். அப்படின்னா கூல் டவுன் பண்ணது ரொம்ப ஜெல்லி மாதிரி ஆயிடும். தெரியுதா? இதை நம்ம வந்து ஒரு காட்டன் துணி வச்சு யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஃபில்டர் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த ஃபில்டரில் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வருமானு தெரியல. வரலின்னா காட்டன் துணியில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் வெளியே வேறு கிளம்பிட்டேன்னா ஒரு அவசி இது மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்காங்க. துணி எடுத்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அப்போ தான் அந்த ஜெல் வந்து வரும். இப்படிதான் ஸ்க்யூஸ் பண்ணணும். ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே வீசிடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். சரி, ஒவ்வொருத்தர் திக்காக செஞ்சுருவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிடும். பண்ணி வச்சுருக்கிற அவ்வளோ தான். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அவ்வளோதான். 3 ஸ்பூன் போட்டோம்னா இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். மற்றதெல்லாம் பேலன்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்.